पठित पुस्तक के आधार पर माता विमाता पाठ का सारांश लिखिए. कहानीकार का परिचय. எழுத்தாளரின் அறிமுகம். माता विमाता का कहानीकार भीष्म साहनी है. वाता विमाता இந்த கதை எழுதினவர் भीष्म साहनी. आपका जन्म 1915 में रावलपिंडी पंजाब पाकिस्तान में हुआ था. 1915 ராவல்பிண்டி அப்படின்ற ஊரில் பஞ்சாபில் பிறந்தார். பிராக்கெட்டில் ஏன் பாகிஸ்தான் போட்டிருக்காங்கன்னா 1915 பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரியலை. அப்போ இந்த மாநிலம் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது, முன்னாடி பஞ்சாபில் இருந்தது இந்த ராவல்பிண்டி அப்படின்ற பிளேஸ். அங்கே பிறந்தவர். அப் ஹிந்தி ஃபிலிம் கே அபிநேதா பல்ராஜ் சாஹனி கே சோட்டே பாய் தே. ஹிந்தி ஃபிலிமில் ஆக்டர், அபிநேதான ஆக்டர் பல்ராஜ் சாஹ்னி அவருடைய தம்பி இவர் भीष्म साहनी. आपको पंजाबी, अंग्रेजी, उर्दू, हिंदी, संस्कृत का अच्छा ज्ञान था. இந்த மொழிகள்லாம் அவருக்கு நல்ல நாலேஜ் இருந்தது. अपने करीब 2 दर्जन रूसी किताबें जैसे टाल्स्टॉय, आस्टोवस्की इत्यादि लेखकों की किताबों का हिंदी रूपांतर किया. இவர் லியோ டால்ஸ்டாய், ஆஸ்ட்ரோஸ்கி இவங்களோட எழுத்துக்கள் எல்லாம் ஹிந்தியில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணலை, மாற்றி எழுதியிருக்காரு அவங்களுடைய புத்தகங்களில். ரூசி கிதாபின்னா ரஷ்ய மொழி புத்தகங்கள், 2 டசன் ரஷ்ய மொழி புத்தகங்களை இந்த மாதிரி ஒரு மாற்றி எழுதியிருக்காரு. भारत पाकिस्तान विभाजन के बाद आपने भारत आकर समाचार पत्रों में लिखने का काम किया. இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பிறகு இவர் இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியன் சிட்டிசன் ஆகிட்டு இங்கே ஒரு நியூஸ் பேப்பரில் எழுதுகிற வேலையை பார்த்தார். आपने नई कहानियां नामक पत्रिका का संपादन भी किया. இவர் நயி கஹானியா அப்படின்ற ஒரு மேகசின்ல எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. आपका निधन 2003 में 87 वर्ष की उम्र में हुआ. இவருடைய இறப்பு 2003 87 வயதுல இறந்தார். कहानी का परिचय. इस कहानी में जन्म देने वाली माता और दूध पिलाकर पालने वाली विमाता के बीच में ममता के संघर्ष का अनूठा चित्रण किया गया है. இந்த கதையில பிறப்பை தந்த அம்மா, நம்ம யார் வயிற்றுல பிறக்கிறோமோ அவங்க தான் நமக்கு அம்மா. நம்மளை ஊட்டி வளர்த்தவங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டெப் மதர், விமாத்தா, மாற்றாந்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா இந்த கதையில பிறப்பை கொடுத்த அம்மாவுக்கும் பாலூட்டி வளர்த்த விமாத்தா மாற்றாந்தாய்க்கும் நடுவுல ஏற்படுகிற தாய் அன்புனுடைய போராட்டம் தான் அழகா வர்ணிச்சிருக்காரு. दोनों की ममता एक दूसरे से बढ़कर है. 2 பேரோட தாய் பாசமும் ஒன்னை விட ஒன்று அதிகமா இருக்கு. कहानी का सारांश. 2 औरतों का झगड़ना. இது ஹெட்டிங். 2 பெண்களுடைய சண்டை. रेलगाड़ी के छूटने में कुछ देर थी. ரயில் புறப்பட இருக்கு, கொஞ்ச நேரத்துல புறப்பட்டுரும். कुछ मुसाफिर अपने अपने डिब्बों में जाकर बैठ चुके थे. டிராவலர்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்கவுங்க கம்பார்ட்மெண்ட்ஸ்ல உட்காந்துட்டாங்க. அச்சானக்கு 2 औरतें आई. திடீர்னு 2 பெண்கள் வந்தாங்க. ஒரு ஆப்பஸ்மே லடுனே லகி. தங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பஸ்னா தங்களுக்குள். एक औरत के हाथ में एक बच्चा था. ஒரு பெண்ணுடைய கையில ஒரு குழந்தை இருந்தது. वह बच्चे के साथ गाड़ी पर चढ़ने की कोशिश कर रही थी. அவ அந்த குழந்தையோட அந்த வண்டியில ஏறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்தா. पहली औरत शिशु की जननी थी. முதல் பெண் அந்த குழந்தைய பெற்றெடுத்த தாய். और दूसरी उसे पालने वाली थी. 2வது பெண் யாருன்னா அந்த குழந்தைய வளர்த்த தாய். 2 பேருமே தங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. दूसरी औरत उसके गोद से बच्चे को छीनने का प्रयास कर रही थी. 2வது பெண்ணு அவளுடைய மடியில இருக்கிற குழந்தைய பிடுங்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கா. इस चीना चपटी को देखकर तमाशबीन इकट्ठे होने लगे. இந்த மாதிரி இழுபறிய பார்க்கறதுக்கு அங்க கூட்டம் கூடிருச்சு. தமாஷ்பீன் இக்கட்டே ஹோனே லகே. அங்க வேடிக்கை பார்க்க ஆள் கூடிட்டாங்க.
ஹவல்தார் கி பூச்தாஜ். ஹவல்தார்னா இந்த ரயில்வே போலீஸில் இருப்பாங்களே கான்ஸ்டபிள் மாதிரி, ட்ரெயினில் மக்கள்லாம் கரெக்டாக ஏறுறாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்க்குறதுக்காக ஒரு லோ லெவல் போலீஸ் இருப்பாங்க. அவரோட விசாரணை. இந்த மாதிரி கூட்டம் கூட்டினோடனே 2 பெண்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னோடனே அங்கே வந்து அவர் விசாரிக்க வர்றாரு. भीड़ के बीच में 2 औरतों को झगड़ते हुए देखकर हवलदार वहां आ पहुंचा. கூட்டத்துக்கு நடுவுல 2 பெண்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹவல்தார் அங்க வந்தாரு. पूछताछ से मालूम हुआ कि एक औरत के बच्चे को दूसरी औरत अपने साथ लेकर दूसरे शहर जा रही थी. விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய குழந்தைய அவளோட எடுத்துக்கிட்டு வேற ஒரு சிட்டிக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுது. பெஹலி औरत शिशु की जननी थी. முதல் பெண் குழந்தைய பெற்றெடுத்த தாய். और दूसरी उसे पालने वाली थी. இரண்டாவது பெண் அந்த குழந்தைய வளர்த்த தாய். हवलदार ने दूसरी औरत से कहा. அந்த ஹவல்தார் இரண்டாவது பெண்ணிடம் சொல்றாரு, தும் இஸ் பச்சே கோ உஸ்கி மா கோ தே தோ. எல்லாருமே அதானே சொல்லுவாங்க, பெற்றெடுத்த தாய்கிட்ட குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்றது தான் நியாயமான தீர்ப்பாக இருக்கும். அதனால் அதே மாதிரி அந்த வளர்த்த தாய்கிட்ட அந்த ஹவல்தார் சொல்கிறாரு, நீ இந்த குழந்தைய அந்த குழந்தையோட அம்மா கிட்ட கொடுத்துடு. கியோங்கி ஏன்னா துமாரே பேட் சே எக பைதா நகி ஹுவாஹே. உன்னோட வயிற்றுல இது பிறக்கலை, அதனால் இந்த குழந்தைய நீ அவங்க அம்மாட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. दूसरी बोली पेट से पैदा ना हुआ तो क्या. वैतला पिறக்கலனா என்ன. 7 महीनों तक मैंने ही इसे दूध पिलाया है. 7 மாசமா நான் தான் இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன். हवलदार गुस्से में बोला. हवलदार கோமா சொல்றாரு, दूध पिलाने से बच्चा तेरा नहीं हो सकता. பால் கொடுத்தேனா மட்டும் இந்த குழந்தை உன்னோட இதாயிட முடியாது. इसे उसकी माँ को दे दो. இதை அதோட அம்மா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. விமாதா கி தலீல். விமாதாவினுடைய दलील அப்படின்னா ரெக்வெஸ்ட். बच्चे को पालने वाली विमाता ने बच्चे की माँ को देखते हुए हवलदार से कहने. அந்த குழந்தைய வளர்த்தெடுத்த விமாத்தா அந்த மாற்றாந்தாய் அந்த குழந்தையோட அம்மாவை பார்த்துக்கிட்டே ஹவல்தார் கிட்ட சொல்றா. कहने लगी சொல்ல ஆரம்பிக்கிறா. इसी ने खुद इस बच्चे को मेरी गोद में डाला है. அவளே அந்த குழந்தைய என்னோட மடியில போட்டா. எகுதோ உசே கூரே பர் பேங்க்னே ஜா ரஹி தி. இந்த குழந்தைய அவ ஒரு குப்பையில போட போயிட்டு இருந்தா. கூரேனா குப்பையில போட போயிட்டு இருந்தா. மெய்னே ஹி உசே மாங் லியா. நான் இவள்கிட்ட வாங்கிக்கிட்டேன் இந்த குழந்தைய என்கிட்ட கொடு அப்படின்னு. தபுசே இசை தூது பிள்ளாக்கர் பால் ரஹிகும். அப்பையிலேருந்து நான் தான் இந்த குழந்தைய பால் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏக முஜே ஏகா சோடுனே ஆயித்தி. இவன் என்னை இங்கே விட தான் வந்தா, அதாவது ட்ரெயின் ஏற்றி விட வந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏகாக்கர் முக்கர் கை இங்கே வந்து திரும்பிக்கிட்டா, அதாவது குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக பேசுகிறா, எதிராக பேசுகிறா. ஹவல்தார் கே பூச்னே பர் பெஹலி औरतने बताया. ஹவல்தார் கேட்டனத்துக்கு அந்த முதல் பெண் என்ன சொல்றான்னா, மைனேஹி இசே பச்சா தியாத்தா. நான் தான் இவகிட்ட குழந்தைய கொடுத்தேன். அபி எக பச்சே கோ பரதேஷ் லேக்கர் ஜா ரஹி ஹே. இப்போ இவ குழந்தைய தூக்கிட்டு வேற ஊருக்கு போக பார்க்குறா. இஸ்லே மேரா மான் நகி ரஹா ஹே. அதனால என்னோட மனசு இதை ஏத்துக்கல. விமாத்தா புனக போல்னே லகி. விமாத்தா திருப்பி சொல்றா, ஹம் பஞ்சாரன் ஹே. பஞ்சாரன்னா ஒரு வீடு வாசல் இல்லாமல் ஏரியாவா நாடோடிகள். பஞ்சாரன்னா நாடோடிகள், வீடு வாசல்லாம் கிடையாது அவங்களுக்கு, ஊரா போயிட்டு இருப்பாங்க பொழப்புக்காக. ஹமாரே லோகோனே யஹா ஜமீன் லீத்தி. இங்கே எங்களுக்கு ஜமீன் இருந்துச்சு, அதாவது நிலம் இருந்துச்சு, அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 10 சால்த்துக்கு ஹல்வாயிக்கா காம்கியா. 10 வருஷமா நாங்கள் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த நிலத்துல. अब फिरोजपुर में जमीन मिली है. இப்போ फिरोजपुरல நிலம் கிடைச்சிருக்கு. மேரே டேரே கே சபி லோக் சலே கயே. என்னோட கூட்டத்துல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. எங்க முஜே சோடு நகி ரஹி ஹே. இவன் என்ன போக விட மாட்றா. 1 மஹினா ஹோ கயா. 1 மாசம் ஆயிடுச்சு. இப்போ அவ கூட்டத்தை விட்டு அவ தூரத்துல இருக்கா. அதாவது அவங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற இடம் மாறி போயிட்டு இருக்க நாடோடிகள். அவங்கள விட்டா இவ எப்படி அவங்களோட போய் சேர்றது. அதனால குழந்தையை தூக்கிட்டு அவங்களோட போய் சேரணும்னு போயிட்டு இருக்கா. हवलदार का निर्णय.
सारी दलीलें सुनने के बाद हवलदार दुविधा में पड़ गया. அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரு, ஹவல்தார் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்னா, எல்லா ரெக்வஸ்ட் எல்லா இதையும் கேட்ட பிறகு அவருக்கு அவருக்கே குழப்பமாயிடுச்சு. துவிதாமே படுகையா, ஹவல்தாருக்கே என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏக்னே பச்சா பைதா கர்க்கே பேங்க் தியா, ஒருத்தி குழந்தைய பெத்து தூக்கி போட்டுட்டா. தூசரினே தூது பிலாக்கர் படாக்கியா, ரெண்டாவது பெண் தான் பால் கொடுத்து அதை வளர்த்திருக்கா. பச்சா கிஸ்கா ஹுவா, இந்த குழந்தை யாரோடது? காடி சூட்னே வாலி தீ, வண்டி புறப்பட போகுது. கார்டுனே சீட்டி பஜா दी थी, கார்டும் விசில் அடிச்சிட்டாரு. பஞ்சாரன் பச்சே கோ லேக்கர் காடி மே சடனே லகி, பஞ்சாரன் அந்த அதாவது இந்த இரண்டாவது வளர்ப்பு தாய் இருக்கால, குழந்தைய தூக்கிட்டு வண்டி மேல ஏறிட்டா. பச்சே கோ மானே ஆகே ஆக்கர் உஸ்கே பாவ் பக்கடு லியா, அந்த குழந்தைய பெற்றெடுத்த தாயி முன்னாடி வந்து அவளோட காலை பிடிச்சுக்கிட்டா. इसे देखकर हवलदार ने दृढ़ता से कहा, अगर माँ बच्चा देना नहीं चाहती तो तू इसे नहीं ले जा सकती. அவ காலை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா, இந்த மாதிரி என் குழந்தைய தூக்கிட்டு போயிடாதன்னு கெஞ்ச ஆரம்பிச்சோடனே ஹவல்தாருக்கு இதை பார்க்கறதுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. உடனே அவரு ரொம்ப திருடமா வந்து சொல்றாரு, அம்மாவோட அனுமதி இல்லாம, அவளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாம, அவ விரும்பலன்னா நீ இந்த குழந்தைய தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. பச்சே மாக்கே ஹவாலே கர்தோ, அந்த குழந்தைய அம்மாட்ட ஒப்படைச்சிடு. வர்னா ஜெயில்மே டால் தூங்கா, இல்ல நான் ஜெயில போட்டுடுவேன். பஞ்சாரன் கப்ரா கயி, ஜெயிலுன்னு சொன்னோடனே பஞ்சாரன் பயந்துட்டா. அந்த விமாத்தா रोती हुई उसने बच्चे को माँ के हाथों में सौंप दिया, அழுதுகிட்டே அந்த குழந்தைய அம்மாவோட கையில ஒப்படைச்சிட்டா. गालियां देते हुए वह गाड़ी पर चढ़ गई, திட்டிக்கிட்டே வண்டி மேல வண்டியில ஏறிட்டா. வண்டியும் புறப்பட போகுது. குழந்தைய அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த மாற்றாந்தாய் விமாத்தா வண்டியில ஏறிட்டா. பச்சே ரோனா பச்சேக்கா ரோனா, இவ்வளவு நேரம் குழந்தை அந்த வளர்ப்பு தாய்கிட்ட தான் இருந்தது. அது வரைக்கும் அது தூங்கிட்டு தான் இருந்தது. இப்ப இந்த பெத்த தாய்கிட்ட போனோடனே அதுக்கு தெரியுது, பச்சேனே கோது பெகச்சான்ற கீர்த்தி, நம்ம தாயோட மடி இல்லைன்ற மாதிரி அது உணருது. ஏன்னா இவ்வளவு நாள் அந்த தாய் மடியில தான் அது தூங்கிட்டு இருந்தது. இப்ப பெற்ற தாய் மடியில வந்தோடனையும் அது வந்து உணர்ந்துடுச்சு. சோத்தா ஹுவா பச்சா ஜாகு கயா, தூங்கிட்டு இருந்த குழந்தை முழிச்சிட்டு அவர் ரோனே லக, அழ ஆரம்பிக்குது. பச்சே கார் ரோனா சுன்கர் பஞ்சாரன் சில்லானே லகி, இந்த குழந்தையோட அழுகையை கேட்டோன்னே இவ்வளவு நாள் வளர்த்த தாய் இல்ல அவ கத்ரா. दोपहर से बच्चे ने दूध नहीं पिया है, மத்தியானத்துல இருந்து குழந்தை பால் குடிக்கல. ரோயாகா நஹி தோ கியா கரேகா, அழுவாம வேற என்ன செய்யும். பச்சா பூக்கா ஹை, குழந்தை பசியா இருக்கு. बच्चे की माँ अपने फटे हुए कुर्ते की जेब से मूंगफली के कुछ दाने निकाली और बच्चे के मुंह में डूसने लगी. அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்றா, அவளோட ஷர்ட்ல இருந்து ஒரு கிழிந்து போன ஷர்ட்ல இருந்து அதோட பாக்கெட்ல இருந்து ஒரு வேர்க்கடலை தானியங்களை எடுத்து அந்த குழந்தையோட வாயில திணிக்கிறா. டூஸ்னே லகி. இசே தேக்கர், இதை பார்த்தோன்னே பஞ்சாரன் சே ந ரஹ் கயா, அவளால தாங்க முடியல. 7 மாச குழந்தையோட வாயில போய் வேர்க்கடலையை திணிச்சா என்ன ஆகும்? அதெல்லாம் சாப்பிட தெரியாது, அதுக்கு தொண்டை அடைச்சிக்கும், ஏதாவது ஆயிடும். அதை பார்த்தோன்னே அந்த வளர்ப்பு தாயால இருக்க முடியல. உஸ்னே அப்படி கட்டரி அவர் பேட்டிக்கோ நீச்சே பெங்கா, அவளோட மூட்டை, ஊருக்கு புறப்படுறதுக்கு ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு போனால அந்த மூட்டையும் பெட்டியும் கீழே தூக்கி எரிஞ்சிட்டு காலியான் தேத்தே ஹுயே காடி சே உத்தர் கயி, திட்டிக்கிட்டே அந்த வண்டியில இருந்து இறங்கிட்டா. ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிட போகுதுன்னு அவளுக்கு பயம். हवलदार वापस लौटा तो देखा कि दोनों औरतें एक साथ बैठी थी. हवलदार திரும்பி வந்து, அவதான் ட்ரெயின் ஏறி போயிட்டா, பெத்த தாயிட்ட குழந்தைய ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவாரு. அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது வாபஸ் லௌட்டா தோ தேக்கா கி, திரும்பி வந்து பார்க்கும்போது 2 பெண்களும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. பஞ்சாரன் அப்படி கோதுமே பச்சே கோ லிட்டாயே दूध पिला रही थी. அந்த பஞ்சாரன் அந்த விமாத்தா
இந்த குழந்தைய தன்னோட மடியில போட்டுக்கிட்டு பால் ஊட்டிட்டு இருக்கா. ஏவங் பாஸ் பைட்டி பச்சை கி மா, அதே மாதிரி பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற குழந்தையோட அம்மா தீரே தீரே अपने लाडले के बाल सहला रही थी, அவளோட செல்ல குழந்தையோட தலைமுடிய கோதி விட்டு அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கா. நிஷ்கர்ஷ், முடிவுரை. माता हो या विमाता, नारी स्वभावतः ममतामयी होती हैं. பெற்ற தாயோ வளர்த்த தாயோ, பெண்கள் சுபாவமே, அதாவது அவர்களுடைய நேச்சரே, இயற்கையாகவே அவங்க தாயன்பு மிக்கவர்கள். பச்சைக்கு பூக்கு பியாஸ்கி நகி, ஒரு குழந்தையோட பசி தாகத்தை மட்டும் இல்ல, உஸ்கோ ஹர் आवश्यकता की पूर्ति में वह अपना संपूर्ण जीवन निछावर कर देती हैं. அவங்களோட ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றத்துக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்து விடுகிறாள். மாதா கி மமதா அமூல்யகை, ஒரு தாயின் அன்பு விலை மதிப்பற்றது.